الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் சலாமும் சலவாத்தும் எம் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஊன்கள் தபா தாபியீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. வாராவாரம் நடைபெறக்கூடிய பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியில் இன்று பயானை கேட்பதற்காக அதிலிருந்து மார்க்க விடயங்களை படிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நாம் எல்லோரும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்தில் பேசப்படுகிற விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கும் எங்களுடைய ஈமானிய பலத்தையும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு காரணியாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை கூறியவனாக இன்றைய தினம் பேசப்பட இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் இஸ்லாம் காட்டித்தரும் திருமணம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சில இபாதத்துக்களினுடைய பயன்பாடுகளை சொல்லி காட்டுகிறார். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை என்பது உங்களை மானக்கேடான வெறுக்கத்தக்க பாவங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறார். அதே மாதிரியாக நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால், தர்மம் செய்தால் உங்களுடைய சொத்துக்கள் தூய்மையாகும் அப்படி என்கிறார். அதே மாதிரியாக நீங்கள் நோன்பு நோற்றால், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்றால் உங்களுக்கு தக்வா ஏற்படும், உங்களுடைய உள்ளம் இறையச்சத்தின் பால் உங்களை கொண்டு செல்லும் அப்படி என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த இபாதத்துக்களுடைய வெளிப்பாடுகளையும் அது எங்களின் மீது தரக்கூடிய மாற்றங்களையும் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரியாக இந்த திருமணம் என்பதையும் இஸ்லாம் கடமையாக்கியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் அனாச்சாரங்கள் நிகழக்கூடாது, இந்த உலகத்தில் விபச்சாரங்கள் நிகழக்கூடாது, இந்த உலகத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தகாத உறவில் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்கு ஆகுமல்லாத ஒரு பெண்ணை நாடக்கூடாது அல்லது ஒரு ஆணை நாடக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்த்து அல்லாஹ் எங்களுக்கு படைத்த அந்த மனித உணர்வுகளை மதித்து எங்களை திருமணம் செய்யுமாறு சொல்லுகிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, இளைஞர்களே, மனிஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்க முடியுமோ, அதற்கான தோதுகள் சக்திகள் உங்களுக்கு இருக்கிறதோ, நீங்கள் அவசரமாக திருமணம் முடித்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அது உங்களுடைய கற்புக்கு பாதுகாப்பாகும், அது உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தும், அது உங்களுடைய உணர்வுகளை ஹலாலான முறையிலே அனுபவிப்பதற்கான ஒரு வழியாக மாறும் என்ற கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே மாதிரியாக இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு திருமணத்தை இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து 3 பேர் வந்து ரசூலுல்லாஹ்வினுடைய பழக்க வழக்கங்கள், ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பார்கள் அப்படி என்பதாக கேட்கிறார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய பழக்க வழக்கங்களை சொன்னபோது அதில் ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் இனிமேல் திருமணம் முடிக்கப் போவது கிடையாது, எனக்கு குழந்தை குட்டிகள் மனைவிகள் எதுவும் தேவையில்லை, நான் இரவு முழுவதும் வணங்கப் போகிறேன் அப்படி என்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு இபாதத் செய்கிறேனோ அதே அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள தேவைகளையும் நிறைவேற்றுகிறேன். நான் தூங்குகிறேன், எழும்பி தொழுகிறேன், மீண்டும் தூங்குகிறேன், எழும்பி தொழுகிறேன். அதே மாதிரியாக ரசூலுல்லாவுக்கு மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த மனைவிமார்களுடைய கடமைகளையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்நிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிகாட்டலில் இருந்தும் உள்ளது, என்னுடைய சுன்னாவிலிருந்தும் உள்ளது. ஃபமன் ரகைபான் சுன்னதி, யாரெல்லாம் என்னுடைய சுன்னத்தை, என்னுடைய வழிமுறையை நிராகரிக்கிறாரோ, ஃபலைஸ மின்னி, அவர் முஹம்மதை சார்ந்தவர் அல்ல, என்னை சார்ந்தவர் அல்ல அப்படி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ திருமணம் என்பது கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்றாகும். அது ஒரு இபாதத்தாகும். அந்த இபாதத்தை நாங்கள் செய்தால் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ அந்தந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ வேண்டும். என்ன நிகழ வேண்டும்? இந்த உலகத்தில் ஹராமான ஒரு உறவை தேடி செல்லக்கூடாது என்கின்ற மாற்றம் எங்களிடத்தில் வர வேண்டும் என்றால் அது நிகழ வேண்டும். அது நிகழ்ந்தால்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய திருமணத்தினுடைய மாற்றம் இந்த உலகத்தில் எங்களின் மீது ஏற்படும். அப்போ நாங்கள் ஒரு திருமணம் முடிக்கிறோம் என்றால் எங்களிடம் மாற்றம் வர வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய மாற்றங்கள் இஸ்லாம் எவைகளை எல்லாம் எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் எங்களிடத்தில் நிகழ்ந்தால்தான் அந்த இபாதத்துக்குரிய முழுமையான நன்மை கிடைக்கும். இஸ்லாம் எதிர்பார்க்கிறது ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாது, ஹராமான உறவுகள் சேரக்கூடாது, தவறான வழிவகைகளுக்குள் சென்றுவிடக்கூடாது, விபச்சாரத்துக்கான வழிவகைக்குள் மனிதன் சென்றுவிடக்கூடாது என்றுதான் திருமணத்தை ஆகுமாக்குகிறது. ஆனால் எங்களுடைய திருமணங்கள், எங்களுடைய திருமண நிகழ்வுகளை நாங்கள் இன்றைக்கு எடுத்து பார்ப்போமாக இருந்தால் சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு நடக்கிறது என்று சொன்னால், விதிவிலக்கில்லாமல் முகம் மறைத்தவர்கள், முகம் மூடியவர்களிலிருந்து எல்லோரும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? 22 வருடம் 23 வருடம் முகம் மூடியவர்கள், பக்குவமாக இருந்தவர்கள், தன்னுடைய உடம்பையும் ஆடை அலங்காரங்களையும் இன்னொரு ஆணுக்கு காட்டாத ஒரு பெண்ணை இந்த உலகத்தினுடைய திருமண கலாச்சாரம் எந்த அளவுக்கு மாற்றுகிறது அப்படி என்றால், 23 வருட காலம் மறைந்திருந்த அந்த பெண்ணை நடு ஒரு ஹோலுக்கு கொண்டு வந்து அந்த நடுஹோலில் அந்த பெண்ணை ஒரு காட்சி பொருளாக வைத்து எல்லோரும் ரசியுங்கள், எல்லோரும் பாருங்கள், இந்த பெண் தான் மறைக்கப்பட்டவள் அப்படி என்று சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு தாயும் தந்தையும் சகோதரர்களும் சகோதரிகளும் குடும்பங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை ஒரு வெட்கமில்லாத பெண்ணாக முதலாவது மாற்றுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா?
ஒரு பெண்ணுக்கு அடிப்படையான ஒன்றே வெட்கம்தான். அது இஸ்லாம் சொல்லுகிறது, பெண்கள் மறைந்திருக்க வேண்டும், மறைக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த மறைந்திருந்த வெட்கப்பட்டிருந்த ஒரு ஆணுக்கு முன்னால் செல்லாத ஒரு பெண்ணை திருமணம் என்ற முதல் நாளிலேயே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அந்த பெண்ணை அலங்கரித்து, அந்த பெண்ணை சோடித்து, அந்த பெண்ணுக்கு நாங்கள் விரும்பிய ஒரு கலரான மினுமினுக்கக்கூடிய ஆடைகளை போட்டு ஒரு திரௌனை அடித்து கொண்டு வந்து வைத்து விடுகிறோம். அப்ப முதலாவது என்ன செய்கிறோம்? மறைக்கப்பட வேண்டிய ஒரு மனைவியை, அல்லது மறைக்கப்பட வேண்டிய ஒரு மகளை, அல்லது மறைக்கப்பட வேண்டிய ஒரு சகோதரியை நாங்கள் சமூகத்துக்கு எடுத்து வந்து காட்டுகிறோம். 23 வருட காலம் மறைந்திருந்த பெண்ணுகள் தான். அப்ப என்ன நடக்கும்? மறைந்திருந்தவள் சமூகமயமாக்கப்படுவாள். அந்த வெட்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கலாம். திருமணம் என்பது இபாதத்துக்களில் இருந்தும் ஒன்றாகும். எப்படி தொழுகைக்கான கடமைகளும் அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறதோ, அதே மாதிரியாக நோன்பு அந்த கடமை எப்படி செய்யப்பட வேண்டும் என்ற ஒழுங்குமுறை இருக்கிறதோ, அப்படித்தான் திருமணம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறை இருக்குது சகோதரிகளே. அந்த ஒழுங்குமுறைகளை நாங்கள் விதி மீறுவோமாக இருந்தால், அந்த ஒழுங்குமுறைகளிலிருந்து நாங்கள் மீறி எங்களுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்ட அமைப்பிலே நாங்கள் திருமண வீடுகளை ஆக்கிக் கொள்வோமாக இருந்தால் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் வராது. இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உலகியல் மாற்றங்கள் வராது. சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் வராமல் இந்த உலகத்தில் பாவங்களுக்கான வழிவகைகளை விரித்து கொடுக்கக்கூடிய, தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு திருமண வீடுகள் மாறிவிட்டன. சகோதரிகளே, இன்றைக்கு திருமணம் என்று வந்தாலே அந்த திருமண வீடுகளில் இருக்கிற பெண்களுக்கும் திருமண வீடுகளுக்கு செல்லுகிற பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவர்கள் ஒழுங்காக முகங்களை மறைக்க முடியாத ஒரு நிலைமை, அவர்களுடைய ஆடை அலங்காரங்களை மறைக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன் தெரியுமா? டிக்டாக் என்ற ஒரு முசீபத்து வந்துச்சு. அந்த டிக்டாக் என்ற ஒரு முசீபத்து வந்ததுல இப்ப எல்லார போன்லையும் டிக்டாக் இருக்குது, எல்லார போன்லையும் டிக்டாக் இருக்குது. திருமண வீடு அப்படி என்ற ஒரு பேச்சு வந்தாலே அந்த திருமண வீடுகளில் அந்த திருமணத்துக்கு 5 நாட்களுக்கு முன்னால் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் படம் பிடித்து வீடியோ எடுத்து அவைகளை டிக்டாக்கிலே போட்டு மகிழ்கிற மனநோய் உள்ள உள்ளங்கள் இன்றைக்கு பெரும்பாலான சமூகத்தில் ஒரு நோயாக மாறிவிட்டது. மறைக்கப்பட வேண்டியவர்கள், மறைந்திருந்தவர்கள், திருமண வீடுகளுக்கு செல்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய அழகு மற்றவனுக்கு காட்டப்படக்கூடாது, யார் வீடியோ எடுக்கிறாரோ இல்லையோ என்ற பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரிகளே, பார்க்கிறோமா இல்லையா? டிக்டாக்கை திறந்தால் மாப்பிள்ளை கூட்டிக்கு வர வீடியோவிலிருந்து, பொன் கூட்டிக்கு வர வீடியோவிலிருந்து, பொண்ணும் மாப்பிள்ளையும் ரூமுக்கு முதலிரவுக்கு செல்லக்கூடிய வீடியோக்கள் வரைக்கும் இன்றைக்கு டிக்டாக்ல வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் ஆறு காரணம் தெரியுமா? இந்த அனுமதிச்சவங்க, ஊடுகளிலிருந்து அனுமதிச்சவங்க. என்னுடைய வீட்டில் திருமணம் என்றால், நான் குடும்ப தலைவர் என்றால், என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் திருமணம் நடக்கிறது என்றால் யாரும் போன் எடுத்துக்கு வரக்கூடாது. கட்டளை போடுங்கள். என்னுடைய வீட்டுக்கு திருமணத்துக்கு வருவதாக இருந்தால், அல்லது என்னுடைய வீட்டுக்கு ஏதாவது வலிமாவுக்கு அல்லது வைபவங்களுக்கு வருவதாக இருந்தால் யாருடைய கையிலும் டெலிபோன் இருக்கக்கூடாது, போன் இருக்கக்கூடாது. போன் இருந்தால் வரக்கூடாது. கட் அண்ட் ரைட்டாக நாங்கள் கட்டளை போடுவோமாக இருந்தால் நடக்காது. ஏன்னா நாங்க என்ன நினைக்கிறோம்டா, ஒரு நாள் தானே, அது என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லையே, வளமையா எல்லா இடத்தையும் நடக்கிறது தானே, வளமையாக எல்லா இடத்தையும் நடக்கிறது தானே, எங்களை விட்ட நடந்தா என்ன அப்படி என்று யோசிச்சு இன்றைக்கு மனிதனுடைய மானங்களும் கற்புகளும் அவனுடைய அழகுகளும் காற்றில் பறக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். இதுல முகம் மூடியவர்கள் விதிவிலக்கல்ல. 4-5 வருடங்கள் மதரசாவிலே ஓதி இந்த நகம் கூட வெளியே தெரிய முடியாத அளவுக்கு கையுறைகள் காலுறைகளை எல்லாம் போட்டு இந்த கண்களும் விளங்காத மாதிரி மேலால 3 லேயர் ஃபேஸ் கவர் போட்டவங்க எல்லாம் நாங்க பார்க்கிறோம். த்ரவுன்ல
இந்த நெமைய வலிச்சு கிரீம் அடிச்சு நம்முடைய புருவங்களை வலிச்சு இன்றைக்கு ஃபேஷியல் செஞ்சு திருமண வீடுகளில் அலங்கரிக்கப்பட்டு அலங்கார மேடைகளில் உட்கார வைக்கப்படுவதை பார்க்கலாம். என்ன ஈமான் சகோதரிகளே, பெண் என்பவள் கற்புள்ளவள். அந்த பெண் ஒரு கற்பை பாதுகாத்தால் தான் அவள் கற்புள்ளவள், மரியாதை உள்ளவள். கற்பை பாதுகாக்காத ஒரு பெண் இந்த உலகத்தில் வேறு விதமாகத்தான் பேசப்படுவாள். அப்ப பெண் என்றாலே ஆணுக்கும் கற்பு இருக்கிறது. பெண் முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியவள். அதனால் தான் பெண்களை இஸ்லாம் பாதுகாக்க சொல்கிறது. திருமணம் எப்படி முடிக்க வேண்டும் என்று சொல்கிறது? திருமணம் என்பதுவே பெண்கள் விலை பேசப்படுவதாக இன்றைக்கு மாறிவிட்டது. பெண்கள் விலை பேசப்படுறாங்க. உங்களோட பிள்ளையை நாங்கள் முடிக்கிறேன்டால் என்ன சொத்து தருவீங்க? ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள், என்ன சொத்து உங்கள்கிட்ட இருக்குது? வீடு கட்டி இருக்கிறீங்களா? வளவு கிடக்குதா? காணி இருக்குதா? உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்குது? மருமகனுக்கு கூட வாகனம் கொடுப்பீங்களா? மச்சினமார் எத்தனை இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சொத்து கொடுப்பீங்க? என்னென்ன வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு நகை போடுவீங்க? அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு திருமண வைபவங்கள் மாறிவிட்டது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா? திருமணத்தில் பெண் தரப்புக்கு நீங்கள் எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்கக்கூடாது. ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் முடிக்க போகிறான் என்றால் அந்த பெண் அவளுடைய மகரை தீர்மானிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. எனக்கு இவ்வளவு மகர் தந்தால்தான் நான் உங்களை திருமணம் முடிப்பேன், எனக்கு இவ்வளவு நீங்கள் மகர் தந்தால் நான் உங்களை திருமணம் முடிப்பேன் என்று இஸ்லாம் பெண்களுக்கான உரிமையை கொடுக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், உங்களோட பிள்ளைய நான் முடிக்கிறேன்னா எனக்கு என்ன தருவீங்க? ஊடு 2 மாடி தருவீங்களா? காணி 2 மாடி தருவீங்களா? காணி 2 ஏக்கர் தருவீங்களா? அல்லது வாகனம் ஒன்று வாங்கி தருவீங்களா? அப்படி மாறி போயிட்டு இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள். உங்களுடைய மகர் தொகைகளை மனமுவர்ந்து கொடுத்து நீங்கள் திருமணம் முடியுங்கள் அப்படி என்பதாக இஸ்லாம் சொல்லுது. அடுத்ததாக இஸ்லாம் என்ன சொல்லுது? உன்னுடைய மனைவிக்கான உறைவிடம், தங்குமிடம் கணவனுக்குரிய பொறுப்பு. ஒரு பெண் திருமணம் முடிக்கப்பட்டால் அந்த பெண் கணவனுடைய வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற திருமணங்களை பார்ப்போமாக இருந்தால், ஒரு வீட்டில் 5 பொம்பளை பிள்ளை என்றால் 5 பொம்பளை பிள்ளைக்கும் என்ன செய்வார்? வாப்பாக்காரர் வீடு கட்டுவார். 5 பொம்பளை பிள்ளைக்கும் வாப்பாக்காரர் ஏழாம வீடு கட்டி அந்த பொம்பளை பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பார். அந்த வீடுகளில் ரோஷமில்லாத கணவன்மார், ரோஷமில்லாத ஆண்கள் இன்றைக்கு நிறைய குந்தி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இதை சொல்லல. உன்னுடைய மனைவிக்கு நீ உறைவிடம் கொடுக்க வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ உறைவிடம் கொடுக்க வேண்டும், உன்னுடைய மனைவிக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும். அதனால்தான் நீங்க உங்கள திருமணம் முடிக்க சக்தி உள்ளவங்க அப்படின்னு சொல்லதே. மனைவிக்கு உணவு கொடுக்க முடியுமா? மனைவிக்கு உறையும் கொடுக்க முடியுமா? இடம் கொடுக்க முடியுமா? மனைவிக்கு உழைஞ்சு கொடுக்க இயலுமா? திருமணம் முடி. அப்படி 7 அடி முடிக்காது அப்படின்னு தான் சொல்லுது. அப்ப நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம், இந்த சீதன கலாச்சாரம் என்று ஒரு ஆண் ஒரு வீட்டை எடுத்து திருமணம் முடிக்க வேண்டிய, ஒரு வீட்டை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டியவன் இன்னைக்கு வீட்டை எடுத்து அதனூடாக மனைவியையும் பெற்றுக்கொண்டு அழகான பெரிய மாடிகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு திருமணம் முடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதிலே பாதிக்கப்பட்ட பல ஆண்களை பார்க்கலாம். சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எல்லாம் எங்களோட வீட்டில் ஒரு 5 பொம்பளை பிள்ளை பிறந்தால் அல்லது 3 பொம்பளை பிறந்த ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் அந்த ஆம்பளை பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா? மூத்த பிள்ளையா போயிடுவான். ஒரு மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையும் ஒரு 3 பிள்ளை பொம்பளை பிள்ளையுமாக பிறந்தால் இந்த 3 பொம்பளை பிள்ளைக்கு மூடு கட்ட வேண்டும் என்பதற்காக அவனுடைய வாலிபத்தை இழந்து 18 வயதிலே வெளிநாடு சென்றவன் 32, 33 வயது வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறான். அவனுக்கு உணர்வுகள் இல்லையா? அவனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா?
அவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவளோடு வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா? அந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி என்னுடைய 3 தங்கைமாரும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உணர்வுகளை சில நேரங்களில் கட்டுப்படுத்திக் கொள்கிறான். சில நேரங்களில் ஹராமான விபச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய பல ஆண்களை பார்க்கலாம் சகோதரிகளே. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாக்கப்பட்டு ஒரு ஆணினுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தர, நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அதை மாற்றி ஒரு பெண்ணுக்கு ஒரு வீட்டை கொடுத்து, ஒரு ஆண் ஒரு 3 தங்கச்சி இருந்தால் அல்லது 4 தங்கச்சி இருந்தால் அந்த 4 தங்கச்சிக்கு மூட்டை கட்டி கரையேறவள அவனுக்கு 36 வயசா போயிடும் அல்லது 30 வயசா போயிடும். அதற்கு பின்னால அவனுக்கு ஒன்றும் செய்யலாம். அவன் என்ன செய்வான்? அவனும் வேற ஒரு வீட்டுல ஒரு பொம்பளோட வீட்டுல போயிருக்கிற ஒரு நிலைமை. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு ஆண் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்கிறது. நீ கல்யாணம் முடிச்சால் நீ கல்யாணம் முடிக்க வேண்டுமா, ஒரு ஆண் ஒரு வீட்டை கட்டு, அல்லது வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லல, உன்னுடைய வீட்டில் நீ கொண்டு போய் வச்சுக்கோ, வாடகைக்கு கொண்டு போய் வச்சிருந்தாலும் பரவாயில்லை. ஆனா நாங்க என்ன நினைக்க தெரியுமா? வாடகை கண்டா சரி வருமா அப்படிங்கிற, வாடகை கண்டா சரி வருமா, நாங்க எங்கட பிள்ளை கொடுக்குறோமா வராதே அப்படிங்கிற. சகோதரிகளே, இந்த பாவங்கள் பெரிய பெரிய விளைவுகளை கொண்டு போய் சேர்க்கும். மனிதனை விபச்சாரத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கின்ற பாவங்கள் இது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? கல்யாணம் முடிக்கிறதால ஒரு மனிதன் விபச்சாரத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லுது. அந்த கலாச்சாரத்தை நாங்க மாற்றி என்ன செய்யணும் என்றால், நீ விபச்சாரம் செஞ்சாலும் பரவாயில்லை, நீ திருமணம் முடிக்காம இருந்தாலும் பரவாயில்லை, உங்க 3 தங்கச்சியும் நிறைவேற்று, நீ 4 தங்கச்சியும் நிறைவேற்று, அப்படி என்பதாக நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய திருமண கலாச்சாரங்களை மாற்றி வைத்திருக்கிறோம். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண கலாச்சாரம் என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு இருக்க தங்குமிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த விதமான ஒரு விஷயம்தான் இந்த வலிமா கொடுக்குறங்கிறது. இந்த வலிமா கொடுக்குறங்கிறது ஒரு இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹத்துலைக்கு அங்கே வராங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வித்தியாசமான வாசங்களோடும் வளமையாக வாரதை விட வாசத்தோட நல்ல உடுப்போட வாராரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்னப்பா வித்தியாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, திருமணம் முடிச்சு விட்டேன் யார் சொல்லலாம், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்படியா? ஒரு ஆட்டை அறுத்தாலும் என்ன செய்யுங்க, வலிமா போட்டுடுங்க அப்படின்னு சொல்லாங்க. இந்த வலிமா என்பதுதான் எங்களுடைய திருமணத்தை அறிவிப்பு செய்கின்ற ஒரு விடயமாக இருக்க வேண்டும். நான் கல்யாணம் முடிச்சுட்டேன், இந்த வலிமா 4 ஆண்டுக்கு இருக்குது வாங்க அப்படி என்று சொன்னது எங்களுடைய திருமணத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வழியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. நாங்கள் திருமணம் என்று வருகிற பொழுது இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லலையோ அதையெல்லாம் செய்வோம். இந்த பொட்டி கொண்டு போகிறது, இந்த ஆலத்தி மருதண்டி கொண்டு போகிறது, இந்த ஹோல் புக் பண்ணுறது, இந்த த்ரௌன் அடிக்கிறது, இந்த மேக்கப் பண்ணுறது, அதுக்கண்டு புது உடுப்பு எடுக்கிறது, இவைகளெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தராத சில விஷயங்கள். அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிப்போம். ஒரு ஹோல் எடுக்கிறேன்னா 50,000 ஒரு நாளைக்கு ஹோலுக்கு 50,000 கொடுத்து எடுப்போம். ஒரு த்ரௌன் அடிக்கிறேன்னா ஒரு 35,000 அவன் வந்து அடித்து கலட்டிக்கு போகிறதுக்கு ஒரு 35,000 காசு, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு 35,000 காசு செலவழிப்போம். பார்க்குறோமா இல்லையா? ஒரு 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 ஆலாத்தி மருதண்டி கொண்டு போகிறது முன்னெல்லாம் அது ஒரு சின்ன கலாச்சாரமாக இருந்துச்சு. இன்றைக்கு ஆலாத்தி மருதண்டி கட்டுறதுக்குண்டே ஒரு கூட்டம் இருக்குது. ஆலாத்தி மருதண்டி பொக்ஸை கட்டுறது, அதுக்குன்ற ஒரு பொக்ஸ் இருக்குது, அதுக்கு சில சாமான் இருக்குது. சாக்லேட்டை வாங்குற, பெரிய பெரிய சாக்லேட் வாங்கி அப்படியே கூடாரமாகி கட்டுற. பார்க்குறோமா இல்லையா? லட்சக்கணக்கில் செலவழிக்கும். இஸ்லாம் சொல்லித்தந்த விஷயமே இல்லை சகோதரிகளே. இஸ்லாம் சொல்லித்தந்த விஷயம் இல்லை இதெல்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திருமணம் என்பது மார்க்க வரையறைக்குட்பட்டிருக்க வேண்டும். திருமணம் என்பது வலிமா கொடுக்கிற செலவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும். அப்படி என்று திருமணத்தை இலகுவாக்குது. திருமணத்தை
நீங்கள் வலிமா கொடுக்கின்ற செலவு மட்டும் உங்களுக்கு இருக்கணும், நீங்கள் மகர் கொடுக்க வேண்டும். அந்த 2 செலவும் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்ல, எங்களோட செலவுகளை நாங்கள் பார்த்தால் இந்த அலத்தி மருதண்டி கொண்டு போகிறதுக்கு ஒரு செலவு, அதுக்கு முன்னால் கூறப்பட்டி கொண்டு போகிறன்ற செலவு, தாலி கட்டுறன்ற ஒரு செலவு, மைனிமார் காப்பு மாலை போடுறன்ற ஒரு செலவு. சகோதரிகளே, எத்தனையோ செலவுகளை எல்லாம், அதாவது இஸ்லாம் சொல்லாத எத்தனையோ செலவுகளை எல்லாம் வீணாக செலவழிச்சுட்டு என்னப்பா வலிமா கொடுக்கலையாடா, எங்கே என்னது காசு இல்லையே, இருக்கிற காசை மட்டும் செலவழிச்சிட்டோம்பா. அப்போ எதுடா இஸ்லாம் காட்டி தந்த திருமணம்? இஸ்லாம் காட்டி தந்த திருமணம் என்பது உங்களுடைய திருமணத்தை நீங்கள் அடுத்தவருக்கு அறிவிப்பதற்காக வலிமா கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுதே தவிர, காவினுக்கு ஆள் கூப்பிடணும், காவினுக்கு எல்லாரும் பெறணும், திருமண நாளன்று த்ரௌன் அடிக்கணும், ஸ்டேஜ் அடிக்கணும், அதுகளில் ஆக்கள் எல்லாம் புதினம் பார்க்கணும், இதெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. நாங்கள் அது அநியாயமாக செலவழிக்கின்ற ஒரு செலவு. திருமணத்துக்கு யார் வேணும்? எங்களோட நாட்டு சட்டப்படிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவர் வேணும், ரெஜிஸ்டர் பண்ணுறவர் வேணும், அவரோட மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளோட ஒலி வேணும், 2 சாட்சி வேணும். இவ்வளவும் தான் திருமணத்துக்கு தேவையான ஆக்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்யறது தெரியுமா? திருமணத்துக்கு எல்லாரையும் காவினிக்கு எல்லாரையும் கூப்பிடுறேன். நாளை காவினிக்கு வாங்க, சுபவுக்கு போகிற காவினிக்கு ஒரு 150 பேரை கூப்பிடுறேன். இல்லை 150 பேரை கூப்பிட்டு அவர் செலவழிச்சா பரவாயில்லை, 150 பேரை கூப்பிட்டு ஒரு மாப்பிள்ளை செலவழிச்சா உங்கள் பரவாயில்லை, அவன் தான் செலவழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நிலம் என்ன தெரியுமா? பொன் தரப்புலேருந்து சப்ளஸை கொடுங்கோ அப்படிங்கிற, பொன் தரப்புலேருந்து நீங்கள் சப்ளஸை கொடுங்கோ. இனி அவங்களும் நம்மளோட பிள்ளையே நாம் செலவழிக்காம ஆறு செலவழிக்கிற என்னத்தை நினைப்பாங்க, மாப்பிள்ளோட ஆக்கள் என்னத்தை நினைப்பாங்கன்னே நிறைய விஷயங்களை நாங்கள் என்னறது பரவாயில்லை செய்வோம், பரவாயில்லை செய்வோம் என்று திருமணம் முடிய ஒரு 10 லட்சம் கடனை வாப்பாட தலையில் தூக்கி வைப்போம். ஒரு 10 லட்சம் கடனை வாப்பாட தலையில் தூக்கி வைக்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு சாதாரணமாக கல்யாணங்களில் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாமிய திருமணம் என்றால், இஸ்லாமிய திருமணம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இலகுவாக இருக்க வேண்டும், ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ சுமை இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த இஸ்லாமிய திருமணத்தினூடாக ஒரு அழகிய குடும்பம் உருவாக வேண்டும். அப்படி என்று இஸ்லாம் சொல்ல, நாங்கள் இஸ்லாம் சொன்னதை எல்லாம் தள்ளி வச்சுட்டு எங்கட ஊர் என்ன செல்லுது, ஊரில் எப்படி கல்யாணம் நடக்குது, ஊரில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து செஞ்சோம்னால் கல்யாணம் முடிக்க மனுஷன் பயப்படுறான். ஒரு ஆம்பளைகிட்ட ஒரு 25 வயசுக்கார ஒரு 23 வயசுக்கார ஒரு பொடியன்ட்ட போய் என்னப்பா திருமணம் முடிக்கலையா கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்டால் அதுக்கு காசு வேணுமே, அதுக்கு இன்னும் வயசு கிடக்கு, 30-29 வயசு வரைக்கும் காசு தேவை காசு தேவை காசு தேவைன்னு சொல்லி என்ன செய்வான்? கல்யாணத்தின் பக்கமே போகாமல், கல்யாணத்தின் பக்கம் போகாட்டி என்ன செய்வான்? அங்கால விபச்சாரத்தின் பக்கம் போவான். ஒரு அந்நிய பெண்ணோடு பேச வேண்டும், தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் ஒரு அந்நிய பெண்ணை தேட செல்லும். அவனை கையில் ஃபோன் இருக்குது, கையில் ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, டிக்டாக் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கும்? தன்னுடைய திருமணம் தள்ளி போகுது. வாரவனெல்லாம் சீதனம் கேட்கான், வாரவனெல்லாம் மூடு கேட்கான், நம்முடைய ஊடு இன்னமும் கட்டி முடியல. அவளுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? யாரையோடையாவது பேசுவோம் என்று சொல்லி 2 பேரும் கனெக்ட் ஆகி என்ன நடக்குது என்றால் அந்த அனாச்சாரமான விஷயங்கள் இன்றைக்கு கலாச்சாரமாக மாறிவிட்டது. புள்ள லவ் பண்ணுன்னா பெருமை எல்லாருக்கும். நம்மளோட ஆட்களுக்கு இப்போ புள்ள லவ் பண்ணுன்னா அவன் அங்கே என்ன செய்கிறான்? விரும்புகிறான், ஒரு பிள்ளையை விரும்புகிறான். அது ஹராம், அது விபச்சாரம், அந்த எண்ணம் எல்லாம் இல்லை. இன்றைக்கு புள்ள லவ் பண்ணுது, ஒரு ஆம்பளை புள்ள லவ் பண்ணுது என்றால் அவன் இழந்தறி புள்ளப்பா, அவன் அப்படி தண்ணி அப்படி என்ற ஒரு மனோநிலைக்கு இன்றைக்கு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கு விபச்சாரம் மலிஞ்சு விட்டது. சகோதரிகளே, நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுமே தெரியாத பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறோம்.
இந்த திருமணம் இஸ்லாம் காட்டித்தந்த திருமணம் என்ற அடிப்படையில் இல்லாததன் காரணத்தினால் இன்றைக்கு திருமண கலாச்சாரங்கள் எல்லாம் மாறி போய் விபச்சாரங்கள், அனாச்சாரங்கள், ஆண் பெண் கலப்புகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்ட ஒரு நிலையை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணத்தில் என்ன இருக்க வேண்டும்? என்ன இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆணினுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும், ஒரு ஆணினுடைய செலவு இருக்க வேண்டும், ஒரு ஆணினுடைய அந்த ஒரு குடும்ப கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பொம்பளையே தான் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறது. பாப்பா என்ன செய்யுது? காசை கொடுக்குறது. பாப்பா எவ்வளவு தேவை, எவ்வளவு தேவை, என்ன தேவை, காசு இருக்குதா, வேறு என்ன தேவை அப்படி என்று பார்த்து இவர் காசை கொடுக்குறது, அவன் விரும்பின மாதிரி செலவழிக்கிறது என்கிற நிலைமை போய் இன்றைக்கு கடன் பட்டு முடியாமல் வருடக்கணக்கில் 10 வருடம் 12 வருடம் என்று வெளிநாடுகளில் கடல் கடந்திருக்கிற உறவுகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். மனதில் கவலையோடும் உறவுகளோடு வாழ முடியவில்லை, தன்னுடைய பிள்ளைகளோடும் பெற்றோர்களோடும் தன்னுடைய மனைவியோடும் வாழ முடியவில்லை என்ற ஒரு கவலையோடு வேறு என்ன செய்கிற வழி இல்லை, பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோம் என்று சொல்லி நிறைய ஆண்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு நிலையை பார்க்கலாம். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண கலாச்சாரம் எங்களுடைய சமூகத்தில் அரங்கேற்றப்படுமாக இருந்தால் நாங்கள் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். ஒரு அழகான ஒரு குடும்பம், இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட ஒரு குடும்பம், செலவுகள் இல்லாத ஒரு திருமணம் நடக்குமாக இருந்தால் எல்லா ரீதியிலும் எல்லா விதத்திலும் திருமணங்கள் அழகான முறையில் நடக்கும். இளவயது திருமணங்கள் ஏற்படும். அந்த இளவயது திருமணங்கள் நடத்தப்படுவதனால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய மனைவிக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு உழைக்க வேண்டும் என்பதற்காக ரோட்டில் சுற்றி திரிய மாட்டான். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் 25 வயது வரைக்கும் ரோட்டில் சுற்றி திரிவதற்கான காரணம் என்ன சகோதரிகளே? 25 வயது 26 வயதிலே ரோட்டிலே முடியையும் ஜாதி கேவலமாக வெட்டி கொண்டு பெண்பிளை பிள்ளைகளையும் தனை கொண்டு பாடசாலைகளை கலைத்து கொண்டு டியூசன் வகுப்புகளை கலைத்து கொண்டு ஒரு ஆண் திரிகிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? எனக்கு திருமணம் முடிப்பதற்காக என்னுடைய மனைவியினுடைய தந்தை, என்னுடைய மனைவியினுடைய சகோதரன் எங்கோ ஒரு இடத்தில் வீடு கட்டி வைத்திருப்பான். எனக்கு எந்த தேவையும் கிடையாது. திருமணம் முடிக்க வேண்டுமா? ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு வீடு கட்டப்பட்டிருக்கும், எனவே அந்த வீட்டில் நான் போய் உட்கார்ந்து கொண்டால் போதும் என்ற அந்த யோசனையோடும் அந்த சிந்தனையோடும் இன்றைக்கு இளைஞர்கள் உலாவிக் கொண்டிருப்பதனால் தான் இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கு மத்தியிலே பொறுப்பில்லாத ஒரு தனம் 25 வயசு வரைக்கும் கோர்ஸ் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஒரு இளைஞன் போய் கொண்டிருப்பான். அந்த இளைஞனுக்காக ஒரு முதுகு வளைந்த ஒரு வயதான ஒரு கிழவன் என்ன செய்கிறான்? வீடு கட்டி கொண்டிருக்கிறான். அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சமுதாய ஆண்களுக்கு, எங்களுடைய சமுதாய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது, நீ உன்னுடைய தங்கைக்கு வீடு கட்ட தேவையில்லை, உனக்கான வீட்டை நீ கட்டிக்கொள் என்றால், நீ அவசரமாக திருமணம் முடித்துக் கொள் என்றால் 20 வயதில் உன்னுடைய திருமணத்தை முடித்துக்கொள், உன்னுடைய வீட்டை கட்டிக்கொள், உன்னுடைய வளவை வாங்கிக்கொள், அல்லது உனக்கான பொருளாதாரத்தை தேடிக்கொள் என்றால் அவன் அவசரமாக தன்னுடைய திருமணத்துக்கான தன்னுடைய உணர்வுகளை ஹலாலாக அனுபவிக்க வேண்டும். நானும் ஹலாலான ஒரு திருமணத்தையும் ஒரு அழகான மனைவியையும் நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அந்த இளைஞன் அவசரமாக பொறுப்போடு தொழிலுக்கு சென்று அவனுக்கான ஒரு இடத்தை ஆக்கிக் கொள்வான். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு வீடுகளை கட்டுகிற பொழுது வயோதிபர்கள் தந்தைமார்கள் 4 வீடு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காக்காமார் தம்பிமார் 4-5 வீடு கட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய வீட்டை நீ கட்டிக்கொள். இஸ்லாம் சொல்லுது உன்னுடைய வீட்டை நீ கட்டிக்கொள், உன்னுடைய இடத்தை நீ தயார் செய்து கொள் என்று இஸ்லாம் சொல்லுகிற பொழுது நாங்கள் அதை மாற்றி சீதன கலாச்சாரமாக ஆக்கி திருமணம் என்றாலே ஒரு 35 வயசுக்கு போறதா முடிக்கணும் என்கிற அளவுக்கு இன்னைக்கு என்னது நிலைமை மாறி போயிருப்பதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, திருமணம் என்பது இஸ்லாம் சொல்லித்தந்தபடி நிறைவேற்றப்படுமாக இருந்தால், அதனுடைய கிரிகைகள் இஸ்லாம் சொல்லித்தந்த அடிப்படையிலே அவைகள் நிறைவேற்றப்படுமாக இருந்தால்
திருமணம் என்பது மிகவும் இலகுவான ஒரு இபாதத், மிகவும் இலகுவான ஒரு இபாதத். அந்த இலகுவான ஒரு இபாதத்தை நாங்கள் இன்றைக்கு மாற்றி ஒரு பெரிய ஒரு அனாச்சாரத்துக்குள்ளே போய் விட்டிருக்கோம். அதுக்குள்ள ஆண் பெண் கலப்பு வரும். அதுக்குள்ள வார ஒரு ஆம்பளை பொடியை என்ன செய்வான், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நம்பர் வாங்குவான். நடக்குதா இல்லையா? திருமணத்துக்கு போனவங்க நம்பர் ஷேர் பண்ண வரலாறுகளை நாங்கள் கேட்குறோமா இல்லையா? திருமணத்துக்கு போனவங்க இன்னொருத்தரோடு காதல் வயப்பட்ட ஒரு வரலாறுகளை கேட்கிறோமா இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? எந்த இடத்திலும் பெண்கள் மறைக்கப்பட வேண்டும். திருமண இடத்துக்கு நீங்க ஆண்களை கொண்டு வர வேண்டுமா, பெண்களை கொண்டு வர வேண்டுமா, அதுக்கான தனித்தனியான இடங்களை மாத்துங்க. இஸ்லாம் சொல்லுது தொழுகையில கூட ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போறோம். இந்த பள்ளிக்கு வந்தால் நமக்கு என்ன ஒரு எண்ணம் வரும்? பள்ளிக்கு பாவம் செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே வரும். இந்த பள்ளிக்குள்ள வந்தாலும் கூட ஆண் பெண் கலப்பு வரக்கூடாது. இந்த பள்ளிக்குள்ள வந்தாலும் கூட ஆண் பெண் கலப்பு வரக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இன்னும் சொல்லுது இஸ்லாம் என்னென்றால், ஒரு ஆண் பெண் தொழுகிற இடங்களில் ஆண்கள் முன்னால் இருக்க வேண்டும், பெண்கள் பின்னால் மறைந்திருக்க வேண்டும். சொல்லாங்க சப்புகளில் மிக மோசமான சப்பு எது தெரியுமா? ஆண்களின் கடைசி சப்பும் பெண்களின் ஆரம்ப சப்பும். ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் நெருங்கினமாய் இருப்பாங்க. ஆண்களுடைய கடைசி சப்பு அதில் நிற்கிறதுக்கு நிறைய ஆண்கள் விரும்பப்படுவாங்க. பொம்பளைகளுடைய ஃபர்ஸ்ட் சப்புல பொம்பளையில் இருக்கிறதால ஆண்களுக்கு அந்த சில நேரங்களில் அந்த உணர்வுகள் தாக்கப்படலாம், உணர்த்தப்படலாம் என்பதற்காக இஸ்லாம் சொல்லுது மிக மோசமான சப்பு. அதில் சப்புல நின்றாதுங்கோ. மோசமான சப்புன்னா என்ன? அது கொஞ்சம் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சப்பு. பெண்களுடைய இறுதி சப்பும் ஆண்களுடைய ஆரம்ப சப்பு. நல்ல இடத்துக்கு போனாலே, பள்ளிக்குள்ள வந்தாலே ஆண் பெண் கலப்பு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு 13 வருடம், 14 வருடம், 23 வருடம், 24 வருடம், 25 வருடம் மறைந்திருந்த ஒரு பெண்ணை திருமணம் என்ற பெயரிலே நாங்கள் ஊருக்கு புதிரங்காட்டி அந்த பெண்ணிடத்தில் இருந்த அந்த மார்க்க உணர்வு, கூச்ச உணர்வு, வெட்க உணர்வுகளை இல்லாமலாக்கி இன்றைக்கு சர்வசாதாரண ஒரு பெண்ணாக மாற்றி இன்றைக்கு அதுலேயும் புதுசாக ஒரு கலாச்சாரம் ஃபோட்டோஷூட். என்னது அது பௌத்தாக்கள் தமிழாக்கள் செய்கிற ஒரு விஷயத்தை நாங்களும் ஒரு கலாச்சாரமாக மாற்றி என்னது நடு ரோட்டில் நடு பார்க்கில் நின்று மாப்பிள்ளையும் பொண்ணும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. வெக்கம் இல்லாமல் போய் சகோதரர்களே, வெக்கம் இல்லாமல் போய் இன்னைக்கு திருமணம் என்றாலே என்னது அது ஒரு விபச்சாரத்துக்கான ஒரு ஆரம்ப தளம்ங்கிற அளவுக்கு போயிடுது. திருமணம் நடக்க போகுதுண்டா அங்கே எல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வாங்க? மறைக்கப்பட வேண்டிய ஒரு பெண் நடு ரோட்டில் நின்று, நடு பார்க்கில் நின்று, வயலுக்கு நின்று ஆணும் பெண்ணும் என்ன செய்கிறாங்க? கட்டி பிடித்து கொண்டு, அல்லது அவர்கள் தோளுக்கு மேல் தோள் வைத்து கொண்டு, அல்லது வேறு விதமான அது மறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகளை தன்னுடைய அந்த அந்நிய கலாச்சாரத்தோடு என்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பவர்கள் இன்றைக்கு ஃபோட்டோ ஷூட் என்ற ரீதியாக இன்றைக்கு நிறைய அனாச்சாரங்கள் திருமண வீடுகளில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். எனவே திருமணம் என்பது விபச்சாரத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம். திருமணம் என்பது தகாத உறவுகளில் இருந்து ஒரு மனிதனையும் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் விடுவிக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம். திருமணம் என்பது ஹலாலான ஒன்றை தேடி போகக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம் என்பது. அவைகளை நாங்கள் மாற்றி இன்றைக்கு திருமணம் என்றாலே விபச்சாரத்துக்கான ஒரு நுழைவிடம் என்கின்ற அளவுக்கு மூடித்திருந்த பெண்களும் அவர்களை திருமணம் முடிக்கின்ற ரோஷம் இல்லாத ஆண்களும் இன்றைக்கு திருமணம் என்ற போர்வையிலே அந்நிய கலாச்சாரங்களை ஊடுருவி கொண்டு வந்து மாலை போடுதல், திருமணத்தில் மாலை தாலி கட்டுதல், அடையாளம் போடுதல், என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, அந்நிய கலாச்சாரம் அதெல்லாம் யார் கொண்டு வந்துட்டே தெரியாது. அந்நிய கலாச்சாரத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கொண்டு வந்து மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு மனிதன் தாடி கட்டி திருமணம் முடிக்கிறான்.
தாலி கட்டி திருமணம் முடிக்கிறான். அதுக்கு முன்னால பேசி வச்சாள். இப்போ ஒரு ஆண் இருக்கிறா, ஒரு பெண் இருக்கிறா, இவங்க 2 பேருக்கும் முன் திருமணம் பேசி வச்சா என்ன சொல்லார்கள்? என்ன செய்கிற ஒரு அடையாளத்தை போட்டு வைங்கள்ங்கிற, அடையாளத்தை போட்டு வைங்கள்ங்கிற. அந்த அடையாளத்தை போடுறதுக்காக வேண்டி இவங்க என்ன செய்கிற, இவங்க ஒரு படையை கூட்டி கொண்டு போய் ஒரு மோதிரத்தை போடுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த அடையாளம் போட்ட எத்தனையோ உறவுகள், இந்த அடையாளம் போட்ட எத்தனையோ பெண்களும் ஆண்களும் அடுத்த கணவனோடும் அடுத்த மனைவியோடும் அடுத்த ஆணோடும் அடுத்த பெண்ணோடும் தொடர்புகளில் இருந்த வரலாறுகளை பார்க்கலாம். எனவே இவைகளெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்த திருமண வழிபாடுகள் அல்ல, திருமண வைபவங்கள் அல்ல. இவைகளெல்லாம் திருமணத்திலிருந்து களையப்பட வேண்டும். திருமணம் என்பது ஒரு பெண் மறைக்கப்பட்டு ஒரு பெண்ணுடைய அழகுகளையும் அலங்காரங்களையும் ஒரு ஆண் ஒரு கணவன் மாத்திரம் பார்க்க கூடிய அளவுக்கு திருமணங்கள் இருக்க வேண்டும். செலவுகள் குறைக்கப்பட வேண்டும், ஒலிமா கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் எவைகளெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறதோ, எவைகளெல்லாம் செய்ய சொல்கிறதோ அவைகள் எதுவும் இல்லாமல் இஸ்லாம் எவைகளையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ அவைகளையெல்லாம் கிரேண்டாக பெருசாக செஞ்சு அதிலே பெருமை கொண்டு அதிலே தம்பட்டம் அடித்து எங்களுடைய திருமணம் அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, ஹோலுக்கு இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு செலவாயிடுச்சு, நாங்கள் இந்த இடத்த என்ன செஞ்சோம், மேக்கப் பண்ணோம், இந்த இடத்த ஃபேஷியல் செஞ்சோம், அதுக்கு 10,000 கொடுத்தோம், அதெல்லாம் பெருமையாக சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டு டிக்டாக்கில் போட்டு ரோஷம் இல்லாத வெக்கம் இல்லாத உடம்பு கூசாத உறவுகளாக இன்றைக்கு நாங்கள் மாறி இருக்கிறோம். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஊர்களில் நடக்கக்கூடிய திருமண வைபவங்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் மாற வேண்டும். அப்படி மாறுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய குடும்பம் என்ற அந்த குடும்பம் அழகான ஒரு குடும்பமாக, அழகான ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு குடும்பமாக மாறும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணத்தினுடைய அந்த ஹலாலானவைகளை செய்து ஹராமானவைகளை தவிர்த்து அந்நிய கலாச்சாரங்களை விட்டு இஸ்லாத்தை இலகுவாக, இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய திருமணங்களுடைய வைபவங்களை இலகுவாக முடித்து செலவுகளை குறைத்து, திருமணம் என்றாலே ஒரு ஆண்மகன் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த உலகத்தினுடைய திருமணங்களை மாற்றுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நல்ல ரூபானிப்பானாக. வா ஆஹிர் தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.